ஞான ஒளியானவர் ஆதிசங்கரர். சென்னையில் உள்ள கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP. இது பிரான்ஸ், அதாவது வெண்கல விக்கிரகம். தங்கம், வெள்ளி, பஞ்சலோகம் இதில் விக்கிரகங்கள் அமைவது உண்டு. அதனை விட சிறந்த வேலைப்பாடுகளால் அமைக்கப்பட்ட வெண்கல விக்கிரகம். அத்வைத ஸ்தாபனம் செய்தவர். பல மதங்கள் இருக்கின்ற பொழுது அந்த மதத்தவர்கள் வேத சம்பந்தமான அனைத்தையும் எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கணபதி, சிவன், சக்தி, முருகன், விஷ்ணு, சூரியன் என்பவையே வேத சம்பந்த மதங்கள் என 6 சமயங்களை வழிவகுத்தவர். சண்மத ஸ்தபனாச்சாரியார் என்று போற்றப்பட்டவர். அவ்வாறான தத்துவ தோற்றமே இந்த வெண்கல விக்கிரகம். அற்புதமான திருக்கோலத்திலே தண்டத்துடன் எழுந்தருளி இருக்கும் திருக்கோலம். மகா ஞானியான அவருடைய வலது கரம் சின்முத்திரையை காட்டியிருக்கிறது. பரிபூர்ண பிரம்மச்சாரியான அவருடைய இடது கரம் அவர் எழுதிய ஓலைச்சுடிகளை அழகாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த 2 திருக்கரங்களை பார்க்கின்ற பொழுது அந்த சின்முத்திரையும் அந்த ஓலைச்சுவடிகளும் வெகு ரம்மியமாக, வெகு அழகாக நேரில் பார்ப்பது போலவே காணப்படுகிறது. அவருடைய தண்டம் பீடத்திலிருந்து மேலே உயர்த்தி சிரசின் அருகே நிற்பதும், அந்த தண்டத்திலே சுற்றி இருக்கும் ஒரு வஸ்திரத்தின் அழகும் அது விரித்த நிலையில் இருப்பதும் ஒரு விக்கிரகத்தில் அமைப்பது என்பது சுலபமான செயல் அல்ல. அந்த விக்கிரகத்தை இவ்வளவு அற்புதமாக நேரில் பார்க்கின்ற ஆதிசங்கரரை நாம் கண்ணால் காண்கின்ற வகையிலே கருத்தொருமித்து இதனை வெண்கல சிலையாக வடிவமைத்திருக்கின்றனர் சென்னையில் உள்ள கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP நிறுவனத்தார். கழுத்திலே போடப்பட்டிருக்கும் துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் அவருடைய விழிகளிலே ஒரு ஞான ஒளியும் அது ஒரு தியான நிலையில் அமைத்திருக்கிறது. நெற்றியிலே பஸ்மம், அதாவது திருநீர் பட்டை மிக அழகாக 3 கோடுகளாக அமைந்திருக்கிறது. அந்த 3 என்ற விதத்திலே பார்க்கின்ற பொழுது அனைத்தையும் விட்டவன்தான் ஒரு ஞானியாக முடியும். அதை விட வேண்டிய 3 தர்மம், அர்த்தம், காமம் என்பதால் இந்த வெண்கல சிலையிலே ஆதிசங்கர பகவத்பாதரின் நெற்றியிலே நம்முள் உணர்த்துகிறது. அற்புதமான சிரசிலே அமைந்திருக்கின்ற அந்த வஸ்திரம் அது மிக அழகாக வளைந்து, எப்படி ஒரு சிகை வளைந்திருக்குமோ அப்படி அந்த வஸ்திரமும் வளைந்து அவர் தோள் மீது அமைந்திருக்கிறது. அவருடைய திருப்பாதங்களை பார்க்கின்ற பொழுது அடடா, உடனே நாம் வணங்க வேண்டும் என்ற எண்ணம் தான் உண்மையிலேயே மனதில் தோற்றமாகிறது. கேரளாவின் திருச்சூர் வடக்குன்னிநாதர் அருளால் 4 திசைகளிலும் 4 பீடங்கள் அமைத்தவர். வேத பரிபாலனம், அத்வைத ஸ்தாபனம் செய்திடும் அளவில் அனைவரையும் பணித்தவர். தனது தாய் ஆர்யாம்பாளுக்காக பூர்ணா நதியை தன் வீட்டின் புழக்கடையில் வரவழைத்தவர். எத்தனையோ சித்துகள் அவரிடம் அமைத்திருந்தாலும் கூட அவர் பால சங்கரராக குருகுலவாசம் செய்த போது கூட பவதி பிக்ஷாந்தேகி என்று ஒவ்வொரு இல்லத்திலும் இறங்கி நின்றவர். காசி திருத்தலத்திலே அன்னபூர்ணையிடமும் பவதி பிக்ஷாந்தேகி என்று நின்றவர். தன் சித்துகளை அவர் தனக்காக பயன்படுத்தியதே இல்லை. உலக நலனே அவரது உயரிய தத்துவம். அருள் மகான்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இந்த பூமி என்ற கிரகத்திற்கு வந்து போகிறவர்கள் என்பது ஒரு கருத்து. அவ்வாறான ஆதிசங்கரர் வந்தார். சற்றே சிந்தித்து பார்த்தால் போகவில்லை. காரணம் இதோ இந்த வெண்கல படிவத்திலே அவரே எழுந்தருளி அமைந்தருளி இருக்கின்றார். ஆதிசங்கர பகவான் வெண்கல விக்கிரகம் சிறியதாக காணப்பட்டாலும் இதை பெரியதாகவோ எடை கூடியதாகவோ அமைத்து தர வேண்டுமென்றால் சென்னையில் உள்ள கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP நிறுவனத்தை அணுகலாம். நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ வாங்கி வணங்கி பயன்பெறுவி. முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.